அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் கண்ணில் மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கா இந்த மே மாதம் கடைசி நாள் வந்திருக்கோம். ஆண்டவர் எங்களோட பேசுங்கப்பா. நான் எந்த மனுஷனுடைய சத்தத்தையும் கேட்க வரல, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசணும் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உன் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கினீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர், திருப்பி தர ஒன்றுமில்லையே. இதனால் ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்க்குறோம் ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் தேவன் எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புத விதமாய் நடத்துனீங்கப்பா. எங்களால் திரும்பி தான் பார்க்க முடியும் ஆண்டவரே, ஆனால் உமக்கென்று திருப்பி தர ஒன்றும் இல்லைப்பா. அதனால் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசும் பலப்படுத்தும் ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க, அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் எண்ணிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. எனக்கு வேகம் எடுத்து வசனத்தை யாராவது வாசிங்க சத்தமா. கர்த்தர் நல்லவர். மைக்கில் வாசிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84:6 வசனம் வாசிக்கிறீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 84:6. எல்லாரும் சத்தம் வாசிக்கலாமா? அழுகையின் சொல்லுங்களேன், அழுகையின் உருவ நடந்து. ஆமா, எல்லாத்துக்கும் ஆசைதான். எல்லாத்துக்கும் அழுகைய நம்ம வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுன்னு ஆசைதான். அல்லேலூயா. அப்போ அதுக்கு சில காரியங்கள் நம்மகிட்ட இருக்கணும். அல்லேலூயா. அழுகை நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னா நம்மகிட்ட சில காரியம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ஒரு சில வசனத்தை இதுல மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு? 84வது அதிகாரத்துல சூப்பர் பார்த்து சொல்லிட்டீங்க. சோதரம். அல்லேலூயா. ஆமா, 12 வசனம் இருக்கு. இந்த 12 வசனத்துல கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சில காரியம் இருக்கு. அது மட்டும் எனக்கு வாசிங்க நான் சொல்ல எல்லாரும் டிக் பண்ணிக்கோங்க. 84:1 வாசிங்களேன். வேணா எழுதிக்கோங்க, இல்லாட்டி பைபிள குறிப்பிடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு உண்மைக்குமே நான் ரொம்ப பயக்காட்டுல கிரேட்டான ஆகலாம் தோத்துறோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப முதல்ல இருந்தது முதல்ல உமது 84:1 உமது வாசஸ்தலம். சரி, ரெண்டாவது 84:2 வாசிங்களேன். ஓகே, இங்க என்ன இருக்கு? ரெண்டாவது ஆலய. சரி, எனக்கு வாசிங்க. சங்கீதம் 84:3 வாசிச்சிருங்க. போதும் சிஸ்டர். இது எங்க இருக்கு? மூணாவது எங்க? பீடம். முதல்ல என்ன பார்த்தோம்? வாசஸ்தலம். ரெண்டாவது ஆலய பிரகாரம். மூணாவது பீடம். நாலாவது 84:4 வாசிங்களேன். போதும் சிஸ்டர். இது எங்க இருக்கு? யார் வீடு? என் வீடா? அல்லேலூயா. யாருடைய வீடு? ஆண்டவருடைய வீடு. ஓகே, 54:5 வாசிங்க. உம்மிலே எங்க ஜிம்முக்கு போய் பலனா, இல்லாட்ட நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு பலனா? எங்க பலன் இது? யாருல பலன்? ஆண்டவர்ல. சந்தோஷமா இல்லையா? சரி, உம்மிலே பலன். அடுத்த வசனம் 84:7 வாசிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்க காணப்படுவோமா? தேவ சீயோன் தேவ சந்நிதி. சரி, 84:10 வாசிங்க.
1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உமது பிரகாரம். அதுக்கப்புறம் வாசிங்க. ஆகாமின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. எத்தனை பார்த்தோம்? முதல்ல பார்த்தோம் உம்முடைய வாசஸ்தலம், இரண்டாவது ஆலய பிரகாரம், மூணாவது உம்முடைய பீடம், நாலாவது உம்முடைய அல்லேலூயா, அஞ்சாவது உம்மிலே, ஆறாவது தேவ சந்நிதி, அதுக்கப்புறம் ஏழாவது உம்முடைய பிரகாரம். அதே வார்த்தையில் அதே வசனத்துல பின்னால வருது, என்ன வருது? ஆலயத்தில். அல்லேலூயா. இத்தனை காரியம் நம்ம கிட்ட இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தைரியமா சொல்ல முடியும், நீங்களும் நானும் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவம் நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும். இல்லையே சொல்ல. இல்லையா? அப்ப இந்த காரியம் முன்னாலே நான் சொல்லியிருக்கேன். உருவ நடக்கணும்னா சொல்லுங்களேன், எதை உருவம் நடக்கணும்? அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடக்கணும்னா ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. நமக்கு உருவம் நடக்க ஆசை, ஆனா உறவு ஆண்டவரோடு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆண்டோட இருந்தா இந்த காரியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் இருக்கு அழுகையின். அப்ப அழுகைங்கிறது என்னது? அழுகைன்னா அழுகைதான். அழுகை என்ன ஸ்டேட்? லிக்விட் ஸ்டேட். அப்படிதானே? கரெக்ட் தானே? கொஞ்ச நேரத்துல காஞ்சி போயிடும். அல்லேலூயா. அப்ப அழுகைங்கிறது தண்ணி தான், லிக்விட். நீரூற்றுங்கிறது என்னது? நீர் என்னது? தண்ணி தானே? அல்லேலூயா. இந்த தண்ணியை குடிக்க முடியாது. அப்படிதானே? இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? கண்ணீரை குடிக்கவும் முடியாது, நீரூற்ற குடிக்காம இருக்கவும் முடியாது. புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உவர்ப்பு இருந்தாலும் வாழ்க்கையை தித்திப்பாய் மாற்ற தேவன் வல்லமையுள்ள ஒரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவுதான் உவர்ப்பு இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உவர்ப்பெல்லாம் நீங்களும் தித்திப்பா மாற்றணும்னா நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்ன? முதல்ல ஒரு 10 காரியம் 8 காரியம் சொன்னோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில செஞ்சு முடிப்பா. நம்ம நம்புறோம் மாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு இன்னொரு வசனம் வாசிங்களா? 84 உண்மையிலே பலன் கொள்கிற வாசிங்களா சிஸ்டர். அந்த வசனத்தை 84:5 அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பள்ளத்தாக்குல நடக்கணும்னா நமக்கு என்ன தேவை? பள்ளத்தாக்கு உருவம் நடக்கணும்னா நமக்கு பலன் தேவை. சொல்லுங்க, இது என்ன பலன்? தேவனோடு நம்ம ஐக்கியமா இருந்தா அந்த ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனோடு நம்ம பலத்தோடு, நம்ம தேவனுடைய ஐக்கியத்துல இருந்து பலத்தோடு இருந்தா பள்ளத்தாக்க கடக்க முடியும். அல்லேலூயா. பலத்தின் மேல பலன் அடைஞ்சா சீயோனுக்கு போய் சேர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? பலத்தின் மேல பலன் அடைந்து யாரு? பலன் இல்லாம பள்ளத்தாக்க கடக்க முடியாது. பலத்தின் மேல் பலன் இல்லாம சீயோனை போய் சேர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் எங்கதான் இருக்கு? ஒண்ணு இந்த உலக வாழ்க்கை நம்ம கடக்கும். அது எப்படிதான் இருக்கும்? அப் அண்ட் டவுன். பள்ளத்தாக்கு இருக்கும், மலையும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த வருஷத்துல நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேடிக்கை ஒரு காரியம். மோசே கிட்ட கேட்டீங்கன்னா, மோசே உங்களுக்கு மலை ஏறது பிடிக்குமா பள்ளத்தாக்கு போகிறது பிடிக்குமா அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? தோத்திரம். நீங்கள் நல்லா சொல்லி எதுக்கு சொல்லியிருப்பாரு? மலை ஏறதான்ப்பா ரொம்ப கஷ்டம். ஏன்? அவரை நல்லா காலையிலே அதிகாலமே வாங்குறாரு, அதிகாரமே வாங்குறாரு. மேலே போறேன், அதுவும் எங்க வர சொல்றாரு? மலை. நம்ம மலைக்கு கூப்பிடுறது யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது வேற விஷயம். நான் சொல்றது நீங்க சம்மந்தப்படுத்துவீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ மலைக்கு வர்றதுக்கே நமக்கு முக்கிட்டு இருக்கிறோம். அவன் எங்க போறான்? முக்கி ஏறி எங்க போயிட்டாரு? மலையில். அப்போ மோசே கிட்ட கேட்டா, மோசே நீங்க ஏறது மலைக்கு ஏறது கஷ்டமா, பள்ளத்தாக்குல போது கஷ்டமா? மலை தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்பாரு. இதே மாதிரி எசேக்கியேல் கிட்ட போகணும். யார்கிட்ட போகணும் சொல்லுங்க? எசேக்கியேல் தீர்க்கண்ட போய் கேட்டு, எசேக்கியேல் உங்களுக்கு மலைக்கு போறது பிடிக்குமா, ஈஸியா இருக்குமா, பள்ளத்தாக்குல நடக்குது ஈஸியா இருக்குமா கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உண்மை அது கிடையாது. ஆண்டவர் சொல்றதை கேட்டு அந்த இடத்துக்கு போனாதான் அது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இஷ்டமான இடத்துக்கு போக முடியாது. தேவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு நீங்களும் போனாதான் நமக்கும் பிளஸிங், அனைவருக்கும் பிளஸிங். அல்லேலூயா. மோசே ஆண்டவர் எங்க ஏற சொன்னாரு? அவன் மலைக்கு ஏறினாதான் ஜனங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. பள்ளத்தாக்குக்கு எசேக்கியேல் எங்க போக சொன்னாரு? பள்ளத்தாக்கு போக சொன்னார். அல்லேலூயா. பள்ளத்தாக்குக்கு அவன் போனாதான் செத்து போய் கிடக்கணும், உயிர்ப்பித்தே இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்ப இதனால யாருக்கு இஷ்டமான இடத்துல யாரும் போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் யார்களை எங்கெங்க லீட் பண்றாரோ அங்கதான் போக முடியும். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம கதைக்கு வரும். இப்ப எங்க போனா நம்ம பள்ளத்தாக்கு அழுகின் பள்ளத்தாக்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை. என்ன ஆசை? நம்மளுடைய பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால, நீங்களே சொல்றீங்கல்ல, என் பள்ளத்தாக்கு எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, என் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய ஆடு மாடு மிருக ஜீவன் என்னுடைய சேனைகள் எல்லாருமே தண்ணியால குடிச்சு நிரம்பிடும். இதுதான் நமக்கு ஆசை. அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த 8 காரியம் சொன்னோம்ல, ஆலயம், பிரகாரம், பீடம், வாசஸ்தலம், சீயோன், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வாசப்படி, இது எல்லாமே எதை குறிக்கி? இதெல்லாம் எதை குறிக்கி? பைபிள் சினிமா போதும், கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் எதை குறிக்கி? தேவனுடைய ஆலயத்தை குறிக்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆலயம் எங்க இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டுல ஆலயம் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? எருசலேம்ல இருந்துச்சு. அப்படிதானே? பழைய ஏற்பாட்டு ஆலயம் எங்கதான் இருந்துச்சு? எருசலேம்ல இருந்துச்சு. இப்ப சங்கீதக்காரன் ஆலயம், ஆலய பிரகாரம், பீடம், வாசஸ்தலம், வாசற்படி, அப்படியே ஆண்டோடைய ஆலயத்தில் இருப்பதுங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆலயத்துக்கு போய் ஆராதிச்சாங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் ஆலயமா மாறி ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எருசலேமுக்கு போய் ஆராதனை, புதிய ஏற்பாட்டுல எருசலேமா மாறின ஆராதனை. அல்லேலூயா. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தேவனை எங்கும் சொல்லுங்க. இப்ப மாத்திரம் எருசலேமுக்கு தான் போய் ஆராதிக்கலாம். எத்தனை பேர் போவோம் எருசலேமுக்கு? எனக்கு ஆசை. ஆனா அதிக ஆசையில ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன ஆசை? போய் எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசை. அல்லேலூயா. அப்பெல்லாம் உங்களை என்னையும் எருசலேம்ல போய் ஆராதனை வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. எத்தனை பேர் போவோம்? வருஷத்துல ஒரு நாள் போறது அபூர்வம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு இலகுவாகிட்டார்ல. நீங்களும் நான் தான் இன்னைக்கு சபைக்கு ஆராதிக்கிற அநேகர் கோபப்பட மாட்டீங்க. கோபப்பட்டால் தோத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பழைய ஏற்பாட்டு ஆலயத்துக்கு போய் ஆராதித்த யாருமே வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாளையத்துல ஆண்டவர் இருந்தாலும் பார்த்து அநேகத்தில் இல்லை. அப்படிதானே? கரெக்ட் தானே? ஆண்டவர் சொல்றாரு, எப்ப உன் பானை எப்படி இருக்கணும்? நீ பாளைய சுத்தமா வச்சா உன்னுடைய பாளையத்துல நான் வருவேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆலயத்தை ரொம்ப பாதுகாத்தாங்க. ஆமென். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்னத்தை கேட்கிறாருன்னா, எப்ப நீ தான் என்னுடைய, நம்ம தான் யாரு? இந்த ஆலயம் சுத்தமா இருந்தா நம்ம பள்ளத்தாக்குக்கே போனாலும் நம்முடைய பாளையத்துல யார் வருவார்? வருவாரா இல்லையா? வருவாருங்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களை என்னையும் கர்த்தர் மலைக்கு போச்சாலும் தோத்துறோம், பள்ளத்தாக்குக்கு போச்சாலும் தோத்துறோம். அல்லேலூயா. ஆனா ஒன்னையோட தேவை. என்ன தேவை? மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு எனக்கு இல்ல, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கட்டாயமா நம்மளை ஜெயிக்கிறவள மாட்டுவார். ஆமென். சரி, எனக்கு ஒரே ஒரு காரியம், கர்த்தர் சித்தமான ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கொஞ்ச நேரம் தியானிச்சு நம்ம முடிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்த ஒரே ஒரு நபர், அவர் மாத்திரம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறீங்களா?
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான சாமுவேல் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து எங்க வந்தாங்களா? எங்க? சிக்லாக். ஓகே, வாசிங்க. வந்து சேர்ந்ததுக்குள்ளே அமலேக்கியர். யாரு? நல்லா சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. எல்லாரும் அமலேக்கியர். சில வார்த்தை வாய்க்குள்ளேயே போகாது. இல்லையா? இயற்கைதான். சோதம் ஒரு ஊழியக்கார் போய் அப்படி வேடிக்கையா சொன்னார், ஆடு சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டை சாப்பிடணும். இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி சாப்பிடுங்க? யாராவது நினைப்போமா? என்னையே சொல்லுவோம், உங்களை சொல்லுங்க. இல்லையா? ஒரு ஆடை சாப்பிடணும் பிளான் பண்றோம், என்ன பண்ணுவோம்? கடைக்கு போயிட்டு எத்தனை கிலோ உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நல்ல விரும்பி நல்ல பெரியவர்களாக இருந்தால் உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? சந்தா வெட்டி அழகாக கொடுப்போம். அப்போ வீட்டுக்கு வந்து சமைச்சு இப்போ என்ன சாப்பிட்டாச்சா? இல்லையா? சில வார்த்தை நமக்கு வாயில வரலன்னா சொல்லி தான் வர வைக்கணும். சரி, வாசிங்களேன். அமலேக்கு சிஸ்டர் மறுபடியும் அமலேக்கு சொல்லிடுங்க. வாசிங்க. அமலேக்கு தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாவை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரை கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். இங்க தாவீதுக்கு நடந்த ஒரு காரியம் இந்த வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தாவீதுக்கு நினைச்சா தாவீது உங்களை என்னையை பத்தி பேசுறான்னு அப்படின்னு நினைச்சா நம்மளை பத்தி. அல்லேலூயா. இங்க தாவீதுக்கு ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்? சிக்லாக். நீங்க சிக்லாக்கை பத்தி ரொம்ப டீப்பா நீங்க நல்லா போய் ரொம்ப டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றோம். நம்மள கரும்பு சாறு குடிப்பாங்க தெரியுமா? கரும்பு சாறு குடிச்சிருக்கீங்களா? நம்ம இங்கேயே பறந்து வளர்ந்த மாதிரி தான் தோத்துறோம். அல்லேலூயா. கரும்பு சாறுலாம் குடிச்சிட்டு வந்தானே நம்ம ஊர்ல ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் இருக்கும். என்ன பண்ணுவான்? கரும்பை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவானா? மிஷினில் போடுவான். போட்டுட்டு வெளியே எடுத்துருவான். திரும்ப விட மாட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு அனுபவம் தான் இந்த சிக்லாக்கின் அனுபவம். சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேரை கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கடக்க போறீங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கரெக்டாக பிடிச்சிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சிக்லாக்கின் அனுபவம் என்பது அதான் உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அதுதான் சிக்லாக். அதாவது போன்னு விட்டுட்டும் போக முடியாது, வேண்டான்னு இருக்கவும் முடியாது. என்ன அனுபவம்? சிக்லாக்கின் அனுபவம். அந்த பல்லுலாம் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு நினைச்சிட்டு திரும்ப விட மாட்டான். திரும்ப உள்ள விடுவான், திரும்ப உள்ள விடுவான். அல்லேலூயா. கடைசியில் ஒண்ணுமே இருக்காது. அந்த அன்னைக்கு தோற போட்டுருவான். சிக்லாக் என்பது வெளியிலையும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல. இதுதான் சிக்லாக். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்கு? விசுவாசா உங்களுக்கு எனக்கும், இல்லாட்டி தாவீதுக்கு. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை சில பேர் கடந்திருக்கலாம், சில பேர் கடக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இங்க என்ன சூழ்நிலை? தாவீதுக்கு சிக்லாக்கின் அனுபவம். என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் யார் கூட தாவீது கூட சேர்ந்தவனையும் சேர்த்து எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு யார் கொண்டு போனா? சொல்லுங்க. யார் இந்த அமலேக்கியன்? யார் இந்த அமலேக்கியன்? கர்த்தர் நல்லவர். வாசிங்க. அமலேக்கியன் என்றால் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா முடிச்சிடும். வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் முதல்ல ஒரு வசனம் 17, 16 வாசிங்க. அமலேக்கியன்னா என்ன? 17, 16. யாத்ராமம் 17, 16 வாசிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அமலேக்கியனா யாரு? யாருக்கு விரோதமானவன்? முதல்ல அமலேக்கியனை பத்தி சொல்லுது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தவன் யார் தான்? அமலேக்கியன். இன்னொரு வகையில் சொல்லப்போனா அந்தி கிறிஸ்து தான் யாருக்கு? தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல உயரவே சொன்னது யாரு? சொல்லுங்க. அப்படிதானே?
அப்போ இது அமலேக்கியன் என்பது எப்ப போட்டா தோத்திரம், இப்பவுமே போட்டாங்க சோத்திரம் சொல்லும் போது போடுறாங்க கர்த்தர் நல்லது. அப்ப அமலேக்கியன் என்னது? தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய யுத்தம் எங்க நடக்குமா? சொல்லுங்க. கர்த்தருடைய யுத்தம் யாருக்கு விரோதமா இருந்துகிட்டே இருக்கும்? தலைமுறை தலைமுறையா அமலேக்கியனுக்கு விரோதமா இருக்கும். சரி, இன்னொரு வசனம் எனக்கு வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. வேகம் வேகம். உபாகமம் 25, 17, 18, 19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். யாருக்கு பயப்படல? தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருப்பேன். பின்வருகிற ஒரு பானைக்கு உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. இந்த அமலேக்கியன் எத்தனையோ பேர் இருந்தாலும் இஸ்ரவேலனை யூதனை மாத்திரம் குறி வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கானான், அப்பதான் எகிப்திலிருந்து வெளியில கானானுக்கு நேரா போறான். போகும்போது அவன் விட்டாயிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்றான்? முடிச்சிடலாம். சரி, இன்னொரு வசனம் வாசிங்க வேகம். 1 சாமுவேல் 15, 2, 3, 9 வாசிங்களேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சந்தரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். சரி, போதும் சிஸ்டர். அமலேக்கு நான் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவன். சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமானவன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவன், விசுவாசின்னா உங்களுக்கு எனக்கும் விரோதமானவன். இல்லையா சொல்லுங்க. இல்லையா? அமலேக்கு விரோதமா இல்லைன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? கொடியேற்றுவார் இல்லையா? சரி, நம்ம முதல்ல பார்த்தோம், அங்க மோசே சொல்றாரு அமலேக்கு கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமானவர். அங்க பாத்தீங்கன்னா அமலேக்கு ரெவிதீம்ல யுத்தம் நடக்கு. எங்க நடக்கு? ரெவிதீம்ல யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கும்போது இங்க மேல மோசே எங்க போயிட்டாரு? ஆஸ் யூஷுவல் எங்க போயிட்டாரு? மலைக்கு போயிட்டாரு. நம்ம கீழே எங்க நடக்கு? யுத்தம் நடக்கு. யாரு கூட? அமலேக்கு கூட. நல்ல நீங்க போய் பாருங்க. அமலேக்கு கூட கீழே என்ன நடக்கு? நீங்க எத்தனை பேருக்கு யுத்தம் நடக்கு நீங்க நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளால் நம்பாட்டாலும் நீங்களாலும் ஒரு யுத்தத்தில் தான் இருக்கணும். என்ன யுத்தம்? ஆவிக்குரிய. நீங்க போனீங்கனாலே நானும் நல்ல லிட்டரலாக நான் பார்த்துருக்கேன். என்னைக்கு என்னோட சைட்ல ஒரு முக்கியமான இன்ஸ்பெக்ஷனோ, நான் இன்னைக்கு சொல்றேன், அப்போ சிவில் டிஃபென்ஸ் இன்ஸ்பெக்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப மோசமான முக்கியமான இன்ஸ்பெக்ஷன். மோசமான சொல்லக்கூடாது, அதுதான் முக்கியமான இன்ஸ்பெக்ஷன். ரொம்ப டஃப். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் ஆட்கள் வாராங்க, எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மைக்குமே நடந்த சம்பவம். அப்பந்தான் ஒரு தேனி, என்னது தேனி இருக்குல்ல, தேனி ஹனிபி தேனி, அப்பந்தான் அவங்க கூட்டம் கட்டுறாங்க. எங்க புது ப்ராஜெக்ட் சிவில் டிஃபென்ஸ். அவன் எங்க சிவில் டிஃபென்ஸ் வர்றதே முதல்ல ஸ்டேர் கேஸ் தான் போவார். நம்மளு ஒழுங்கா டோர்லாம் ஒழுங்கா இருக்கா, எக்ஸிட் ரூட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ரூட் ஒழுங்கா இருக்கு, எங்க தான் போவான் வந்து எல்லாம். ஒரு ஆள் மேலே போவார், ஒரு ஆள் பேஸ்மெண்ட் போவார். பேஸ்மெண்ட்டுக்கு போற ரூட்டே ஸ்டார் கேஸ் வழியா தான். எந்த வழியா அவன் வருவானோ கரெக்டா, நம்பவே மாட்டீங்க, தோத்திரம் ஆண்டவர் பார்க்கிறாரு, கரெக்டா அந்த ஸ்டார் கேஸ் மேல அப்பந்தான் கூடு கட்டு. நான் ஒருத்தர் கொண்டு வந்து, எப்பா தீயை பொறுத்த வைனா சார் தீப்பெட்டி இல்லை, ஏய் என்னடா தீப்பெட்டி இல்லைன்னு நம்ப மாட்டீங்க. அப்படியே கூடு கட்டுது கண்ணுக்கு முன்னால. எனக்கு ஒரு பக்கம் உள்ள மனசே இல்லை, என்ன ஆண்டவரே நடக்குது. ஏன்னா நீங்களும் நான் யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரியவன் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும், பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். கூடு கட்டுச்சு கண்ணு முன்னால. நான் அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன், கூடு இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எத்தனை அமலேக்கிய வல்லமைகள் எழுப்பினாலும் கர்த்தருடைய ஆவியார் நமக்கு அவன் ஜெயக்குடியேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க ரெவிதீம்ல யோசுவா யுத்தம் பண்ணான். யாரோடு? அமலேக்கிய வல்லமைகளோடு. எதுக்காக? இவனை யுத்தம் பண்ணாதான் தொடர்ந்து என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, அந்த அமலேக்கிய ஆவிகளை வல்லமைகளை மேற்கொள்ளாம உங்களால என்னால பிரயாணப்பட. அதுக்கு மோசே என்ன பண்ணான்? அவன் கை மேலே ஏற்றும் போது
அமலேக்கியன் மேற்கொண்டான். கை தாழ விடும் போது அமலேக்கியன் மேற்கொண்டான். கை மேலே உயர்த்தும் போது யோசுவா மேற்கொண்டான். அல்லேலூயா. இப்போ அந்த அமலேக்கியனை மேற்கொள்ளா நீங்களாம் என்ன பண்ணணும்? அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு எந்த மலைக்கு போக முடியும்? ஒளிவு மலைக்கு, சீனாய் மலைக்கு போக முடியும்? நம்ம இருக்கிற வீடு தான் மலை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருக்கிற வீடு தான் எருசலேம். அல்லேலூயா. நீங்களும் நான் இருக்கிற இடம் தான் சீயோன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய ஆலயமா இருந்தா நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க பாத்ரூமுக்கு போனாலும் அந்த பாத்ரூமுக்குள்ளேயும் தேவனால உலக வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய நான் ஆலயமா இருந்தேன், நான் பாளையம் மழையா இருந்தாலும் பள்ளத்தாக்கா இருந்தாலும் அவர் வருவார், விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் மேலே போறான். இங்க ரெண்டாவது பார்த்தோம், சவுல்ட்ட அவன் சாமுவேல் சொல்றாரு, எப்பா அமலேக்கியனை என்ன பண்ணணும்? அமலேக்கியனை ஆனா செஞ்சாரு. நம்ம சவுல் செஞ்சாரா? என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் போட்டாரு. ஆனா சில கொடுமையான பதார்த்தங்கள். மெயின் என்ன பிரச்சனைனா, எவன் ராஜாவோ அவனே உயிரோட வச்சிட்டான். யாரு சொல்லுங்க? சந்தோஷமா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சில காரியத்தை மனசுல உணர்த்துவார், எப்பா இதை செய்யாத, இதை பண்ணாத. அதை நம்ம துணிஞ்சு தைரியமா எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் தானே அப்படின்னா, அந்த கொஞ்சம் தான் சவுளுடைய உயிரையே எடுத்தது. சவுளுடைய ராஜ்யபாரம் போனதற்கான ஒரே ரீசன், இவன் அமலேக்கியனை உயிரோட வச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணா, அவன் மாத்திரம் அந்த ராஜாவாகி ஆகிக உயிரோட வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போட்டது யாரு? சாமுவேல் தான் கொண்டு போட்டான். யார் போட்டுருந்துருக்கணும்? ராஜா போட்டுருந்துருக்கணும். தீர்க்கன் போடுறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல வாசி பாருங்க. என்னால ரொம்ப டீப்பா போக முடியல. சவுல் பாளையத்துல அவனே கத்தியால குத்தி சாகுறான். அப்போ ஒருத்தன் வாரான், அவன் இன்னும் சாகாம இருக்கிறான். எப்பா என்னை கொஞ்சம் கொண்டு போட்டுரு அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தன் வாரான், அவன் பேர் என்ன தெரியுமா? நல்லா போய் பாருங்க. அவன் கேட்பான், எப்பா நீ யாரு? நான் அமலேக்கியன். எந்த ராஜாவாகிய அமலேக்கிய உயிரோட வச்சானோ, சவுல் மறிக்கும் போது அதே அமலேக்கியன் கையாலே மறுத்து போனான், ராஜ்யபாரத்தை இழந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், தேவன் உங்களுக்கு எதை அழிக்கணும்னு சொல்றாரோ அதை உயிரோட வைக்காதீங்க. அது வச்சா நம்மளை அழிச்சது. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா. புரியாதனாலும் தோத்துறோம். வருங்காலத்தில் கட்டாயமா புரிய வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதல்ல பார்த்தது என்னது? முதல்ல மேலே போகணும். ரெண்டாவது இருக்கிற இடத்துல ஆண்டவர் எதை சொல்றாரோ அந்த காரியத்தை சொல்லுங்க. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறீங்க. எல்லாம் பயங்கரமா இருக்கீங்க. 1 சாமுவேல் 30:6 வாசிங்க. எனக்கு வேகமா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ரொம்ப இந்த வசனம் ரொம்ப உடைச்சிட்டு நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர்? தாவீது என்ன பண்ணா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் என்ன பண்ணாங்க? யார் இந்த தாவீது? ஒரு காலத்துல கர்த்தருக்காக ஏழா பள்ளத்தாக்குல கல்லோட நின்று. எத்தனை பேர் கூட இருக்கீங்க தெரியல. ஒரு காலத்துல இதே தாவீது எவனுமே, எந்த ராஜாவும் எந்த இராணுவ வீரனும் முன்னால நிக்க முடியாத நேரத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட இதே தாவீது ஏழா பள்ளத்தாக்குல யாரையும் பார்க்காம கர்த்தருக்காக கற்களோடு நின்றவன் தாவீது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு அவன் நிமித்தமாய் ஒட்டுமொத்த தேசமே ரட்சிக்கப்பட்ட, தேசத்துக்கு அவன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டான். இன்னைக்கு அதே தாவீதுக்கு விரோதமா சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்ப இந்த நிலைமை எப்படி யோசிச்சு வரல. ஆண்டவரே, ஒரு காலத்துல இதே ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கா என்ன பயன்படுத்தினீங்க ஒரு கல்லை வச்சு. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு எந்த ஜனத்துக்கு ஆதரவான நின்னனோ, இன்னைக்கு அதே ஜனம் என் பக்கத்துல இல்லாம எனக்கு விரோதமா எழுப்புறாங்க. என்ன பண்றாங்க? கொடுமை என்னன்னா, கல் எடுத்து என்ன பண்றாங்களா? அப்ப அந்த சத்தம் யாரு காதுல கேட்டது? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் வசனம் சொல்றது, தாவீது சொல்லுங்க யாருக்குள்ள? அல்லேலூயா.
அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 7வது வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ? சிஸ்டர் நீங்க தப்பா வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தயவு மறுபடியும் வாசிங்க. 8வது வசனம். தாவீது அபியத்தாரை நோக்கின்னு இருக்கா, கர்த்தரை நோக்கின்னு இருக்கா? நல்லா படிங்களேன். என் பைபிள் வேற மாதிரி இருக்கு. தயவு செய்து வேற யாராவது படிக்கிறீங்களா? உங்க பைபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தாவீது அபியத்தாரை நோக்கி, அப்படியா? நல்லா படிங்க, திரும்ப படிங்க. வேற யாராவது படிங்க. ஆம்பளை செய்ய பிரதர். தாவீது கர்த்தரை நோக்கி. எல்லா பைபிளும் கர்த்தரை நோக்கி தான் இருக்கா? சில பேர் பாக்குறீங்க, டவுட்டா இருந்தா பைபிள் எடுத்து பாருங்க. தாவீது யாரை நோக்கின்னு இருக்கு? அபியத்தாராகி ஆசாரியனை நோக்கி என்னத்தை கேட்டான்? ஏபோத்தை கேட்டான். ஆனா ஆலோசனை யார்கிட்ட கேட்டான்? சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதான் சொன்னேன், யார் அழுகின் பள்ளத்தாக்கு உருவம் நடக்கும்னா தேவனோடு ஒரு ஆழமான உறவுல இருக்கும்போது தான் அழுகின் பள்ளத்தாக்கு உருவம் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தி இருக்கிறவன் கல்ல தூக்கி நிக்கிறான், கொல்லலாம் நிக்கிறான். அல்லேலூயா. இந்த நேரத்துல ஒருத்தனால கர்த்தருக்குள்ள பலப்பட முடியுமா? ஒரு காலத்துல பலத்தோடு நிக்கிறான். யாரு? தாவீது. கர்த்தர் அவன் மூலமா பெரிய காரியத்தை செஞ்சார். இன்னைக்கு அவனுக்கு என்கரேஜ் பண்ண கவலைப்படாதீங்க, சூப்பர் நான் இருக்கிறது. எவனாவது வந்தானா? யாராவது வந்தாங்களா? தாவீதுக்கு பக்கபலமா யாராவது வந்தாங்களா? யாராவது வந்தாங்களா? தாவீது சோர்ந்து போன எல்லாம் என்ன பண்ணாங்க? பலன் இல்லாமல் போகும்போது என்ன பண்றாங்க? அழுதாங்க. ஆனா தாவீது என்ன பண்றான்? எப்ப ஏபோத்த கொண்டு வா. அன்னைக்கு தாவீதுக்கு கல். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? டேஷ் 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 சொல்லுங்க. அன்னைக்கு தாவீதுக்கு கல், உங்களுக்கு எனக்கு சொல்லு. அல்லேலூயா. கல்லடி சொல்லடி ரெண்டு பேர் காதாவீது காதுல ரெண்டுமே விழுந்துச்சு. கல்லை தூக்கி நிக்கிறான், போட்டலாம் அப்படிங்கிறான். அந்த சொல்லு காதுல விழுது. இவைகளுக்கு மத்தியில ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் இருப்பதனாலதான் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு மறுபடியும் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இப்படி அப்படி அப்படி இல்லை, நம்மளை கொண்டுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை கல்லடி பட்டாலும் எத்தனை சொல்லடி பட்டாலும் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? தாவீது கர்த்தராகிய கர்த்தருக்குள்ள தன்னை திட. சரி, கர்த்தர் நல்லது. எனக்கு 1 சாமுவேல் 37:7 கர்த்தர் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எத்தனை பேருக்கு இக்கட்டான நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உடனே பேசிக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க. அதிக பேட்ட தோத்திரம். இக்கட்டான நிலைமை இன்னைக்கு இப்போ உடனே, அதுதான் ஒரு சரியான வாழ்க்கை. தாவீது பேசுறான், சத்தமே இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? தாவீது ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஆண்டவர் மாத்திரம் சத்தம் கொடுக்கல, ஆண்டவர்கிட்ட இருந்து ரிப்ளை வரல. நம்மளால என்ன பண்ணிருப்பாங்க? அப்பமே उसको दफन करो, खलास मर गया, पत्थर मार के उसको கல் எடுத்து கொண்டு அன்னைக்கே குழி தோண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவன் கேட்ட வார்த்தைக்கு ரிப்ளை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் தாவீது தேவனை நெருக்கி கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதல்ல பார்த்தோம். இப்போ ஆசாரியர்கிட்ட என்னத்தை கேட்டான்? ஏபோத்தை. அப்போ யார்கிட்ட ஆலோசனை கேட்டான்? நீங்க நான் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்மளுடைய அங்க ஆசாரிய மன்னிக்கவும் யாத்திராம 17-14 நம்ம படிச்சோம்ல, அங்க ஒருத்தன் வந்தான். யாரு அவன் பேரு? இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு 2-3 பேர் அடி கோர்வை எனக்கு வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேலை சம்பந்தமா இல்லாட்டாலும் நீங்க பார்த்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். இப்ப முதல்ல பார்த்தோம் யாரு? அமலேக். சொல்லுங்க. அவன் யாரு? கர்த்தருக்கு சொல்லுங்க. சிங்காசனத்துக்கு விரோதமானவன் யார்? அவன் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, 2வது ஒரு வசனம் இருக்கு, எனக்கு வாசிக்கிறீங்களா? போட்டா தம்பி ஸ்தோத்திரம். 2வது ஒரு வசனம் எனக்கு வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 20வது வசனத்துல ஒரு ராஜாவை பத்தி போட்டு வாசிக்கிறீங்களா? சீக்கிரமா முடிச்சிருந்தேன். ஒரு ராஜாவை பத்தி போட்டு, கோராரி ராஜா அப்படின்னு கரெக்டா புரிஞ்சு வாசிங்களேன். ஆதியாகமம் 20வது வசனம், 20வது அதிகாரம், சாரி 2வது வசனம் வாசிங்க. தன் சகோதரி
சகோதரி என்று சொன்னதினாலே கேராயின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைத்தான். இங்க ஒருத்தர் சொல்லுது, அவன் யாரு? கேரா பேரானது முதல்ல பார்த்தா யாரு? அவன் யாரு? கர்த்தருக்கு விரோதமானவன். அபிமெலேக்கு யாரு? கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமானவன். யாருக்கு விரோதமா இருந்தான்? ஆபிரகாமுக்கு விரோதமாகவும் இருந்தான். அவன் பிள்ளை ஈசாக்குக்கு விரோதமா இருந்தான். எப்படி இருந்தான்? அவன் குடியை தோண்டுதான், இவன் ஆள் வந்து மண்ணை போட்டு அல்லையே சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? நான் தோண்டுவானா, ஒருத்தன் வந்து மண்ணை போடுவானா. அப்போ நான் சும்மா இருப்பானா? நான் சும்மா இருந்தா கர்த்தர் வருவா. அல்லையா சொல்லுங்க. அப்போதான் எனக்கு இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே ஒருத்தன் ஆண்டவருக்கு விரோதமானவன், இங்க ஒருத்தன் யாருக்கு விரோதமா இருக்கான்? கர்த்தருடைய. அல்லேலூயா. நீங்கள் நான் இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா 3வது வசனம் வாசிங்க. எனக்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 21 1வது அதிகாரம் 1வது வசனம் 6வது வசனம் 9வது வசனம் வேகம் வாசிங்க. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். யார் இவன்? யார் இவன்? அகிமெலேக். இவனுடைய டெசிக்னேஷன் என்னது? சந்தோஷமா சொல்லுங்க. முதல்ல பார்த்தோம், யாரை பார்த்தோம்? அமலேக். அவன் யாரு? கர்த்தருக்கு. ரெண்டாவது யாரை பார்த்தோம்? நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. இந்த 3 வார்த்தை நீங்க மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. முதல்ல யாரு? அமலேக். அவன் கர்த்தருக்கு விரோதமானவன். ரெண்டாவது யாரு? அபிமெலேக். அவன் யாருக்கு விரோதமானவன்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. எனக்கு விரோதமானவன், உங்களுக்கு விரோதமானவன். அல்லேலூயா. அவன் வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கிறத கொள்ளையாடுவான். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்தை மண்ணிலே போடுவான். அல்லேலூயா. அவன் தான் யாரு? அபிமெலேக். 3வது ஒருத்தன், அவன் தான் யாரு? இப்ப சந்தோஷமா சொல்லுங்க. இவன் பேர் என்னது? வாயில வந்துச்சு, எல்லா வாயிலையும் தோத்தம். அல்லேலூயா. இவன் பேர் என்னது? அகிமெலேக். அமலேக்கு சொல்லுங்க. அமலேக்கு, அபிமெலேக்கு, அகிமெலேக்கு. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நானும் இந்த 3வதா இருக்கிற ஆசாரியனை போலதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா வாசிங்க. 6வது வசனம் வாசிங்க. வேகம் வேகம். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர அப்பம் அங்கே இராதபடியால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சரி, அந்த இடத்துல பார்த்தோம். தாவீது ஏபோத்தை ஆசாரியன்ட்ட கேட்டான், ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்டான். வசனம் இருக்கு, ஆசாரனுடைய வாயில என்னத்தை தேடுவாங்க? ஆசாரனுடைய உதடு எதை காக்கணும்? ஆசாரனுடைய உதடு சூப்பர். யாரோ சொன்னாங்க, அறிவை காக்கணும். எதை தேடுவாங்க? உங்க வாயிலிருந்து இங்கிலீஷை தேட மாட்டாங்க, ஹிந்தியை தேட மாட்டாங்க, லாங்குவேஜை தேட மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கான்னு தேடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை சேதப்படுத்துகிற வார்த்தையா இருக்கக்கூடாது, தேவனுக்குள்ள அவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க அகிமெலேக்கு என்ன பண்ணா? அவனுக்கு என்னத்தை கொடுத்தான்? வார்த்தையை கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன வார்த்தை? என்ன அப்பம்? அதான் வீட்டுல போய் ஏமா எலியா சொன்ன மாதிரி, ஏமா முதல்ல எனக்கு அடையை எடுத்துட்டு வா, அப்புறம் நீ சாப்பிடு. அந்த அடையா? அந்த அப்பமா? எந்த அப்பம் இங்க அவன் கொடுக்குறான்? அகிமெலேக்கு எங்க உள்ளது? தேவ சமூகத்துல உள்ள அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறான்? தாவீதே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உதாரணமா ஒண்ணு கேட்கிறேன். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா எத்தனை பேர் சும்மா அனுப்பியிருக்கீங்க? சும்மாலாம் அனுப்ப மாட்டோம், அப்படிதானே? நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு காப்பி தண்ணியாவது கொடுப்போம், அப்படிதானே? நீங்க அமைதியா இருக்க பார்த்தா வீட்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டவே மாட்டீங்க போல. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் என்ன கொடுப்போம்? ஒரு காப்பி தண்ணி கொடுப்போம். அப்புறம் முடிஞ்சது, நம்மளால முடிஞ்சது ஒரு இட்லி, தோசை, ஒரு சாம்பார், அப்படிதானே? இப்போ நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் நான் யாரு? ஆசாரியன். சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. வசனத்துல தானே இருக்கு. உங்களை என்னை ஆண்டு எப்படி தெரிஞ்சு கொண்டா? ஆசாரியர்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கட்டாயமா ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்தா வர்றவங்களை வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும். அல்லேலூயா. அவங்க எந்த தேவையில வராங்கன்னு தெரியாது. என்னுடைய வீடும் அவர்களை உபசரிக்கணும். என்னுடைய வீட்டுக்கு வந்தா, நம்முடைய வீட்டுக்கு வந்தா அவங்களுடைய ஆகாரத்தையும் கொடுக்கணும், அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும் கொடுத்து அனுப்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரம் போதாது, இன்னொன்னையும் கொடுத்தான். அதான் ஹைலைட்டாங்க. எனக்கு வாசிங்க. 9வது வசனம் வாசிங்க. அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொண்ட பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையை சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போ,
அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தாவீது சொல்றான், அதற்கு நிகரு. அப்ப அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் ஆசாரியனா இருந்தா அப்பத்தையும் கொடுக்கணும், ஆயுதத்தையும் கொடுக்கணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிற எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கர்த்தர் என்னுடைய மூலமா அப்பத்தையும் கொடுக்க வைக்கணும், ஆயுதத்தையும் கொடுத்து வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆயுதத்தை மறந்தவன் யாரு? ஒரு காலத்துல இதே ஆயுதத்தை கொண்டு ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் பயமுறுத்துற ஒருத்தனை போட்டு தள்ள ஆயுதம் இன்னைக்கு மறக்கப்பட்டு போயிருக்கு. எத்தனையுடைய வாழ்க்கையில அந்த ஆயுதம் மறக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டு இருக்கு. ஒருவேளை எவனாவது யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து இல்லாட்டா உங்களுக்கு தனியா வந்து பேசும்போது அவனுக்கு அப்பத்தையும் கொடுக்கணும், ஆயுதத்தையும் கையில கொடுத்து தான் வெளில அனுப்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம தவறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சரியான ஆசாரியனா இருந்தா, எப்படி சரியான ஆசாரியனா இருந்தா வெறும் அப்பத்தை மாத்திரம் கொடுத்து அனுப்பக்கூடாது, ஆயுதத்தையும் கொடுத்து அனுப்பணும். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஆயுதம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் பலனடைய, ஆயுதம் தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைய. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பத்தால பலப்பட்டான், ஆயுதத்தால பிசாசுடைய ராஜ்யத்தை வீழ்த்த ஆரம்பிச்சான். இந்த 3 காரியம். அப்போ முதல்ல பார்த்தோம் அமலேக்கு, அபிமெலேக்கு, மூணாவது அகிமெலேக்கு. ஆண்டவரே என்ன அகிமெலேக்க மாற்றுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ தாவீது ஆண்டவர்கிட்டலாம் கேட்டுட்டு எங்க போறாரு? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? முதல்ல பார்த்தோம் இது எப்படி ஆரம்பிக்குது. இந்த வசனம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து செய்திகள். சிக்லாகை கொள்ளை அப்படிதானே இருக்கு. சிக்லாக்கை அப்படிதானே இருக்கு. அதே அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்க சிஸ்டர். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாவம் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது சத்துருடைய கொள்ளை, முடியும் போது தாவீதின் கொள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில பிசாசு கொள்ளையடிக்கணும்னு நினைச்சானோ அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் அப்படியே மாத்தி எழுதினார். இது யாருக்கு சாத்தியம் என்றால் தேவனோடு உள்ள உறவுல சரியா இருக்கிறவங்களுக்கு மாத்திரமே சாத்தியம். அவர்கள் தான் அழுகை பள்ளத்தாக்கு உருவு நடந்து அதை எப்படி மாற்றிக்கொள்வாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் சொன்ன மாதிரி தயவு செய்து மறந்துடாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களே நம்ம உபசரித்து அனுப்புறோம். அப்போ நம்ம கிட்ட வரவங்களை எப்படி அனுப்பணும்? அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறத கொடுத்து அனுப்பணும். அல்லேலூயா. அவன் மறந்ததையும் கொடுத்து அனுப்பணும். அப்பமும் ஆயுதமும் ஆசானுடைய 2 கண்களை போல காணப்படும். வர்றவன் பெருமையா போகக்கூடாது. அல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலை இருக்கான்னு அகிமெலேக்கு தெரியாது. அகிமெலேக்கு மூலமா ஆண்டவர் பேச வார்த்தை தாவீது எடுத்துட்டு வெளியில போறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஊரார் எல்லாம் சொல்றாங்க இது யாருடைய கொள்ளையா? நல்லா இருக்கு. அது எப்படி சொல்றாங்க? ஊரார் எல்லாம் சொல்றாங்க சவுல் கொண்டது 1000, நம்மால உசிப்பேத்தி விட்டே நம்மளால ஆள முடிச்சுருவாங்க. அல்லேலூயா. தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. இங்க என்ன சொல்றாங்க? இங்கேயும் பாத்தீங்கன்னா தாவீதின் கொள்ளை, நம்மள அங்கேயும் தாழ்த்துறான். அவன் என்ன சொன்னான்? கர்த்தருடைய சத்துருக்களின், சொல்லுங்க, சத்துருக்களின் கொள்ளை. அல்லேலூயா. சவுல் அமலேக்கியனை முறியடிக்க தவறுனா, ராஜ்ய வார்த்தைகள்னா அமலேக்கியன் கையாலே மறைச்சு போனான். தாவீது அமலேக்கியனை முற்றுமாய் முறியடித்தான். மறுபடியும் சிங்காசனத்துல போய் ஆண்டவர் உட்கார வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு அமலேக்கின் ஆவிகளை முறியடிக்கணும்னா மலைக்கு ஏறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று கொள்ளலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் எந்த பாதை வழியா போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு காரியம், அமலேக்கின் ஆவிகளை முறியடிக்கணும்னா என்னுடைய கை உயர்த்தப்படணும். எல்லா வாயிலும் எல்லா வாயிலும் தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வாயிலும் ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு நான் ஒரு அமலேக்கியனா இருக்க கூடாதப்பா, கர்த்தருக்கு விரோதமானவனா நான் காணப்படக்கூடாது. எல்லா வாயிலும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே, உங்களுடைய பீடத்தை வாஞ்சித்தான் அந்த சங்கீதக்காரன், உங்களுடைய ஆலயத்தை வாஞ்சித்தான், உங்களுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சித்தான், உங்களுடைய சமூகத்திலே இருக்கணும்னு நினைச்சான். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆலயம் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த வருஷம் இந்த காலகட்டத்துல எங்களை ஆலயமா வச்சிருக்கீங்க, எங்க மூலமா உங்களுடைய மகிமை வெளிப்படணும்னு வாஞ்சிக்கிறீங்களே.
இந்த நாள்ல மகிமை வெளிப்படக்கூடிய அநேக பாத்திரம் இன்னைக்கு தூள் பிடிச்சு ஒண்ணுமே இல்லாம சோர்ந்து போய் முடக்கப்பட்டு பலவீனப்பட்டு கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு எழும்ப முடியாம தேவ பிள்ளை தாவீது ஒரு காலத்துல 7 பள்ளத்தாக்குல கற்களை கொண்டு போய் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் பிரயோஜனப்பட்டவன். அதே ஜனங்கள் மூலமா மனமடிவாக்கப்படும் போது தாவீது துவண்டு போல தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்தப்பட்ட தாவீது மறுபடியும் ஆசீர்வாதமாய் மாறினான். இதனால ஆண்டவரே நான் அமலேக்கு முறியடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த அபிமெலேக்கு போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. கஷ்டப்பட்டு தாவீது வரும்போது அவனுடைய கண்களை திறக்கிற அப்பத்தையும் கொடுக்கணும். அவனுடைய கையிலிருந்து நழுவி போன ஆயுதத்தை கொடுக்கிற ஒரு அகிமேலக்காய், ஒரு ஆசாரியாய் மாறணும் ஆண்டவரே. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதானையா. உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழை. எல்லாரும் வாயில தந்து மறுபடியும் அழுகை பள்ளத்தாக்கு எல்லாரும் அழுகையின் பள்ளத்தாக்கில் எல்லாரும் உங்க நிலைமை ஆண்டவர் அப்படியே சொல்லுங்க. ஆனந்த நீ என் ஆண்டவரே, என்ன பலப்படுத்த யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் நான் இந்த நாள்ல ஆண்டவர் போத்த தாவீது ஆசாரிகிட்ட வாங்கினா, ஆலோசனை நிமிடத்துல வாங்கினா, தொடர்ந்து முன்னேறினான். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழையும் நீதான். எல்லாரும் சொல்லலாமா? உருவ நடந்திடுவேன், உருவ நடந்திடுவேன், உமது கனமழையா தினம். ஆண்டவர் ஒவ்வொரு பாய்க்கிற அனைவருடைய வாழ்க்கை இந்த நாள்ல தித்திப்பா மாறட்டும். எந்த அழுக பிரயோஜனம் இல்லாம போது நினைக்கிறாங்களோ ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய துருத்தியில தண்ணீர் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய கண்ணீர் உங்களுடைய துருத்தியில வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறீங்க. தாவீது விடாய்த்து போனாலும் தொடர்ந்து பிடிக்கும்படிக்கா, தொடர்ந்து அமலேக்கை முறியடிக்கும்படிக்கா தொடர்ந்து போனவனை கர்த்தர் கூட இருந்து முறியடித்தீங்களா ஆண்டவரே? உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா தினமும் பார்வோனி சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்ட
பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆழ்ந்த நீரூற்று நீதானையா, அபிஷேக மழை நீதானையா, ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையா எங்களால வெளியே போக முடியல, உள்ளே இருக்க முடியல. சிக்கலாக்கின் அனுபவம் யார் இங்க விடுதலையாக்குவா? அதுவே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் உங்களுக்குள்ள நாங்கள் தினப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றுவரே உங்களிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து கத்த வைத்திருக்கிற லக்க நோக்கி முன்னேற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நாங்கள் செல்லணும், நீங்க பெறணும். அன்றுவரே ஐய விலைக்கு போல அநேக தாவீதுகளுக்கு நாங்கள் அவசரத்தை கொடுக்கணும். ஆண்டவரே வெளியிலிருந்து வர்ற அப்பெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அப்பத்தையும் கொடுக்கணும். மரம் கடிக்கப்பட்ட தாவீதுடைய ஆயுதத்தையும் கொடுக்கணும். ஆண்டவரே கடைசி வரைக்கும் அப்பமும் ஆயுதமும் கொடுக்கத்தக்க ஆசாரியர்களாய் நீங்க ஒவ்வொரு நாளும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க, பிரயோஜனப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடக்க உதவி செய்யுங்க. திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கூறிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்கள். நல்ல பிதாவே.